ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்னி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நம்ம இருக்கின்ற எடுப்போதே சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரின் மகிழ்விலைக்கும் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அனைவருக்கும் தெரிந்ததே, அனைவருக்கும் பிடித்தமானது. அனைவருக்கும் தெரிந்தது மாத்திரமல்ல, அனைவருக்கும் பிடித்தமானது. எதற்காக என்றால், சில கொஞ்சம் பயம் வந்துவிட்டால் போதும், இந்த சங்கீதம் 91 1வது வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபிப்பது உண்டு, வசனங்களை தேடி வாசிப்பது உண்டு. இந்த சங்கீதத்தை வாசித்தால் எல்லா பயமும் நம்மளை நீங்கிவிடும் என்கிறதான ஒரு நம்பிக்கையும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஒரு பயம் இருந்தால் மாத்திரம் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும் என்பதற்கு அல்ல. இங்கே எழுதியிருக்க இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன்னதமானவன் மகிழ்வில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். முதலாவது ஆண்டவருடைய அரவணைப்புகளாக நாம் கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய அரவணைப்புகளாக, ஆண்டவருடைய பாதுகாப்புகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்குது. ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லும்போது, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அரவணைக்கும் போது நான் எத்தனையோ தரம் உன்னிடத்தில் உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்பினேன் என்று. இதை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செட்டைகளின் கீழாக நாம் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, எந்த விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு வராது. நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே நமக்குள்ளாக தான் இருக்கார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்குள்ளாக தான் இருக்கார். நாம் தான் ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்குறோம், நாம் தான் அவருடைய நிழலில் தங்க வேண்டும். நாம் தான் அவருடைய மறைவுக்குள்ளாக போக வேண்டும். அப்படியானால் முதலாவது அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். உன்னதமானவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படியா நாம் செய்யும்போது அவருடைய அரவணைப்புகளாக நாம் காணப்படும். அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று எழுது. அவருடைய மகவில் இருக்கிறதுனால பொல்லாத பிசாசுடைய கிரிகளுக்கும் அந்தகாரத்தின் வல்லமைகளுடைய கிரிகளுக்கும் நம்மை விலக்கி காக்க என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு அமுஸ்தரம். கேட்ட வேத வசனத்தின்படி நாங்கள் உம்முடைய மகவிலே தங்கியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் தங்களுடைய போன நாள் திருமண நாள் அரசியல் பிள்ளைகளுக்கு கட்ட ஆசிரிங்க. இந்த புதிய ஆண்டு உடைய நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்கு ஆசிரமாய்ப்படாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.